மாயனூர் செல்லாண்டியம்மன் மூவேந்தரின் எல்லை காத்த தெய்வத்தின் கதை. அந்த காலம் சோழன், சேரன், பாண்டியன் ஆகிய மூவேந்தர்கள் வளம் நிறைந்த நாடுகளை ஆண்டு வந்த காலம். அவர்களுக்கிடையே ஒரு முக்கியமான நிலப்பகுதியைச் சுற்றி பெரிய விவாதம் எழுந்தது. காவிரி நதியின் கரையில் உள்ள அந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்ற கேள்வியில் பல நாட்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. இறுதியில் மூவரும் ஒன்றாகச் சொன்னார்கள், நமக்குள் சண்டை வேண்டாம். இந்த பகுதி யாருக்கு சொந்தம் என்பதே ஒரு தெய்வீக சக்தியை முடிவு செய்யட்டும். மூவேந்தர்களும் தங்கள் படைகளுடன் மாயனூருக்கு வந்தனர். அங்கு காவிரி நதியின் நடுவே ஒரு பாறையின் மீது சாய்ந்து நிற்கும் செல்லாண்டியம்மன் சன்னதி இருந்தது. அம்மன் சாந்தமும் உக்கிரமும் கலந்த ரூபத்தில் இருந்தாள். அவர்கள் எல்லோரும் அம்மனை முன் நிற்க முனைந்தனர். சோழன் வேண்டினான், தாயே, இந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்பதே நீயே தீர்மானிக்க வேண்டும் டோட். சேரரும் பாண்டியரும் கூறினர், ஆண்டவா, எல்லை தாண்டி உரிமை கோர மாட்டோம். எங்களுக்கு உண்மையை காட்டும் அருள் செய்டோட். அம்மன் புன்னகையுடன் தன் வேலையை எடுத்தாள். காவிரியின் நடுவில் இருக்கும் பாறையில் அந்த வேலை மூங்கி அடித்தாள். வேல் பதிந்த இடத்தில் ஒரு பள்ளம் உருவானது. பின்னர் அம்மன் கூறினாள், இங்கிருந்துதான் உங்கள் மூவரின் எல்லை பிரிய வேண்டும். இந்த வேலின் கோடு உங்கள் நாடுகளின் சமமான எல்லையாக அமையட்டும் டோட். அன்று முதல் செல்லாண்டியம்மன் மூவேந்தர்களின் எல்லையை காக்கும் தெய்வமாக போற்றப்பட்டாள். செல்லாண்டியம்மன் என்ற பெயருக்கு செல்லும் ஆண்டி என்பது மற்றொரு பொருள். அதாவது பக்தர்களின் வேண்டுதலுக்காக சென்று காக்கும் தெய்வம். இந்த கோயில் காவிரி ஆற்றின் நடுவே உள்ள பாறையில் அமைந்துள்ளது. வெள்ளம் பெருக்கெடுத்தாலும் கருவறைக்குள் தண்ணீர் ஒருபோதும் செல்லாது என்பது அற்புத நம்பிக்கை. இங்கு அம்மன் நின்றோ அமர்ந்தோ இல்லாமல் சற்று சாய்ந்த நிலையில் இருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் எல்லையை காக்கும் தெய்வத்தின் வடிவம் என்பதற்கான சின்னம். இங்கோ அங்காளம்மன், காளியம்மன், கருப்பணசாமி, பேச்சியம்மன் போன்ற பரிவார தெய்வங்களும் அருள் பாலிக்கின்றனர். அம்மனுக்கு செய்யப்படும் மஞ்சள் காப்பு அலங்காரம் மிகவும் சிறப்பு. பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறிய பின் பொங்கல் வைத்தும் முடி காணிக்கை கொடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். பூக்குழி இறங்குதல், தீச்சட்டி எடுத்தல் போன்ற வீரபக்தி சடங்குகள் ஆண்டுதோறும் நடைபெறும். இதனால் அம்மன் உக்கிர சக்தி மற்றும் காவல் தெய்வமாக விளங்குகிறாள் என்பதும் வெளிப்படுகிறது. மாயனூர் செல்லாண்டியம்மன் ஆலயம் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது நீதிக்கும் சமத்துவத்திற்கும் எல்லை காக்கும் தெய்வத்தின் மகிமைக்கும் சான்றாக விளங்கும் அற்புத திருத்தலம்.